பேஷ் பேஷ், ரொம்ப நல்ல வேலை பண்ண. அந்த குருசாமி என்ன பண்றான்னு இப்ப நான் பாக்குறேன். சுவாமி, நீங்க சொல்ல வேலை ஆயிடுச்சு. நீங்க கொடுத்த தட்சணைய அங்க கொடுத்துட்டு வந்துட்டேன். வணக்கம்மா. சரி சரி, நீ கிளம்பு. அப்ப நான் கிளம்புறேன் சார். வரமா? சுவாமிஜி, இதெல்லாம் எதுக்கு சுவாமிஜி? காவி துணியை போட்டுட்டு கடவுளை வணங்குவாங்க. ஆனா நீங்க இந்த புனிதமான துணியை கலங்கப்படுத்துறீங்களே. இது கலியுகம் லட்சுமி. கலியுகத்துல வேஷத்துக்கு தான் மரியாதை இருக்கே தவிர மனுஷனுக்கு மரியாதையே இல்ல. அப்படின்னா உங்க கணக்குப்படி காவி, காக்கி, கதர் இதெல்லாம் வேஷத்துக்காகத்தானே தவிர கடமைக்காக இல்ல. ஆமா, யார் இருக்காங்க? ஒருத்தரையாவது காட்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேஷம் போட்டுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாதுக்கள் காவிய போட்டுக்கிட்டு மனசுல இருக்கிற சபல புத்தியை ஒழிச்சு ஒழுக்கமான பாதைய காட்டினது இல்லையா? காவிய போட்டுட்டு நாட்டோட கடமையை செஞ்ச உதாரண புருஷர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்புறம் கதரை போட்டுக்கிட்டு நம்ம நாட்டு தலைவர்கள் நாட்டுக்கு நல்லது பண்ணது இல்லையா? சொல்லுங்க லட்சுமி, நீ இவ்வளவு வேதாந்தம் பேசுறியே. இந்த சமுதாயத்துல ஒருத்தி தனியா வாழ்க்கை நடத்துறது கஷ்டம் தெரியுமா? சமுதாயம் சமுதாயம்னு சொல்லி ஏன் சமுதாயத்தை திட்டிட்டே இருக்கீங்க? இந்த சமுதாயத்துல நீங்களும் இருக்கீங்கிறத மறந்துடாதீங்க. இந்த நாடு நமக்கு என்ன பண்ணுச்சுங்கிறத விட இந்த நாட்டுக்கு நாம என்ன பண்ணோங்கிறது தாங்க முக்கியமான ஒண்ணு. சுவாமிஜி, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? தேவி, வந்துட்டியம்மா. நாளைக்கு கார்பரேஷன்ல இருந்து ஆபீசருங்கெல்லாம் வந்து அந்த கோயிலை இடிக்க போறாங்களா அம்மா? ரங்கசாமி பார்ட்டிக்கு அந்த கோயில் இடத்தை வித்துட்டதா சொல்றாங்க அம்மா. இனிமே நான் என்ன பண்ண முடியும்? நீதாம்மா கோர்ட்ல இருந்து இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரத்தை கண்டுபிடிக்கணும். செய்வியம்மா? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இந்த கோயில் அழிஞ்சு போக நான் விட மாட்டேன். அந்த சுவாமிஜி பண்ணிட்டு இருக்கிற கேவலமான வேலைகள் எல்லாம் எனக்கும் தெரியும். உங்களுக்கு எந்த அநியாயமும் நடக்காத மாதிரி கோர்ட்ல இருந்து ஸ்டே ஆர்டரை நான் வாங்கி கொடுக்கறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. என்னம்மா இவ்வளவு தூரம் வந்திருக்க? நீ வரேன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட முன்கூட்டியே சொல்லிருக்கலாம்ல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் வந்த சார். அப்படியா? வாமா உள்ள போலாம். இல்ல சார், இங்கே பேசலாமே. சரி, என்ன விஷயமா? சார், கார்பரேஷன்காரங்க அந்த கோயிலை இடிச்சு தரமட்டமாக்க போறாங்களா. அந்த சுவாமிஜி அந்த கோயிலை இடிக்க கூடாதுன்னு சொல்றாரு. நீங்க தான் ஏதாவது பண்ணி அதை காப்பாத்தணும் சார். அப்படியா? இந்த விஷயம் எனக்கு முதலே தெரியலையேம்மா. இத பாருமா, நாம எப்பவுமே மத்தவங்க நல்லா இருக்கணும் தான் நினைக்கணும். நீ சொல்ற மாதிரி அந்த கோயில் நம்ம ஜனங்களுக்கே கிடைக்கிற மாதிரி நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். நீ எதை பத்தி யோசிக்காதம்மா, நான் இருக்கேன். எதுக்கும் நீ கோர்ட்ல இருந்து ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. நான் இப்பவே கமிஷனர் கிட்ட இது விஷயமா பேசுறேன். நீ எதை பத்தி யோசிக்காத. நீ தைரியமா போமா, கடவுள் நம்ம பக்கம். தேங்க்யூ சார்.